நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு அருமையான சைட் டிஷ். அதுவும் அந்த சைட் டிஷ்‌க்கு ஏத்த மாரி, தொட்டுக்கிட்டு சாப்பிடுற மாரி 2 விதமான சைட் டிஷ்‌ஷுக்கே சைட் டிஷ்ஷா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க அந்த சூப்பரான காம்போவ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அத செய்றதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய இந்த மாரி கரைச்சு ஒரு இதில ஊற போட்டுருங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு, அதில 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விடுங்க. கடலைப்பருப்பு லைட்டா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. காரத்துக்கு 3லேருந்து 4 வரமிளகாய் சேர்த்துட்டு வறுத்து விடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, அந்த பருப்பு வரமிளகாய் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த நேரத்தில 5 பல்லு பூண்ட பொடிசா கட் பண்ணி அத சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த பூண்டு ஓரளவு வதங்கினா போதும். இந்த நேரத்தில ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. அந்த புளியும் ஓரளவு சுருள வதங்கின பிறகு தனியா எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மெதுவா ஆற வச்சுட்டு இந்த மாரி மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு அரைக்கிறதுக்கு தகுந்த மாரி இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க. நீங்க அரைக்கும்போது ஓரளவு கொரகொரப்பா இருந்தா கூட ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா நம்ம ஊற வச்ச புளிய இந்த மாரி தண்ணியா கரைச்சு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. வாசமனத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு பொரிய விடுங்க. ஒரு அரை வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வந்தா போதும். அடுத்ததா காரத்துக்கு 4 வரமிளகாவை இந்த மாதிரி பொடிசா கிள்ளி சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி கரைச்சலை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் செய்வாங்க. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ புளி கரைச்சலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே தூவிக்கோங்க. தூவிட்டு இது ஓரளவு கொதி வரட்டும். இதுக்கு இடையில நான் இன்றைக்கி இது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட கசப்பு இல்லாமல் பாவக்காய் பொரியல் செஞ்சேன். இந்த அளவு கொதி வந்த உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபி பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்புகிறேன். நண்பர்களே, ஒரு வேண்டுகோள், நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபிக்கு சுட சுட சாதம் போட்டுக்கிட்டு நம்ம செஞ்ச அந்த புளி ரசத்தை இதில் சேர்த்துக்கிட்டு பருப்பு துவையல், பாவக்காய் பொரியலை வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் இந்த பேச்சுலருக்கு ஆப்டான இந்த ரசத்தை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.